ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு ரூஃப் ஓட்டின வீடியோ தாங்க. ஒரு கட்டடத்துக்கு மெயினே வந்து ரூஃப் ஓட்டுறது தாங்க. ரூஃப் ஓட்டினாலே அந்த கட்டடத்தோட பாதி வேலை முடிஞ்சதாங்க கணக்கு. கிட்டத்தட்ட ஒரு கல்யாணம் பண்ணுற மாதிரி ரூஃப் ஓட்டுற கணக்குன்னு பார்த்தா. ஏன்னா எல்லா வேலை பார்க்குறவங்களுமே அன்னைக்கு சேர்ந்துருப்பாங்க. கிட்டத்தட்ட கம்பி பிட்ரு, கொத்தனார், எலக்ட்ரிஷியனு, இது மாதிரி ஏகப்பட்ட பேர் அந்த ரூஃப் ஓட்டுற அன்றைக்கி இருந்தே ஆகணுங்க. ஏன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் ஆனாலுமே பெரிய பிரச்சனை. நம்ம நைட்டில் தான் ரூஃப் ஓட்டணும். ஏன்னா நம்ம மெயின் ரோட்டில் இருக்கோம் அப்படிங்க பார்த்தீங்கன்னா, இது மாதிரி பெரிய வண்டியை நிறுத்தும் போது எதுவும் பிரச்சனையாகும் அப்படிங்கிறதுனால நைட்டு 10 மணி 11 மணிக்கு மேலே தான் ரூஃப் ஓட்டுவோம். அதே மாதிரி தான் நம்மளும் ஓட்டியிருந்தோம். நல்ல வேலை நல்லபடியாக முடிஞ்சிருச்சுங்க ரூஃப் ஓட்டுமே. ஆனால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு. இது வந்து கிட்டத்தட்ட 3வது ஃப்ளோருங்க. இது 3வது ஃப்ளோரில் தான் நம்ம ரூஃப் ஓட்டியிருக்கோம். இதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் பயமாகவே தான் இருந்துச்சு. ஏன்னா பாதையும் குறுக்கலான பாதை, ஆனாவே நல்லபடியாக முடிஞ்சுங்க நம்மளோட ரூஃப் ஓட்டுவோம். அப்புறம் தாங்க நமக்கு ஒரு பெரிய ஒரு நிம்மதியாகவே இருந்துச்சு. நல்லபடியாக முடியும், மழை கிளை எதுவும் இல்லாமல் நாங்கள் நினச்சபடியே பிளான் பண்ணபடி பக்காவாக நடந்தங்க. இந்த ரூஃப் ஓட்டு ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு. காலைல பார்க்கும்போது அப்படியே ஒரு நிம்மதி கிடச்சிதுங்க எங்களுக்கு. ஏன்னா வந்து மெயின் ரோடு 3rd ஃப்ளோரு ஏதாவது சின்ன அசம்பாவிதம் நடந்தால் கூட நம்ம பெரிய சங்கடத்தில் நமக்கு கொண்டு போய் விட்டுரும். அது மாதிரி எதுவுமே நடக்காமல் நல்லபடியாக நம்ம ரூஃப் ஓட்டு முடிஞ்சிச்சு. அடுத்த கட்டம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் ஃப்ளோயிங்க. எப்படி கம்பி முக்கியமோ சிமெண்ட்டு முக்கியமோ அதை விட முக்கியம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணி விடுறதுங்க. கிட்டத்தட்ட 21 நாள் தண்ணி விடணும். அப்புறம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் கூட பார்த்து பண்ணணுங்க. ரூஃப் ஓட்டுங்கிறது வந்து நம்ம கட்டடத்துக்கு வந்து ரொம்பவுமே முக்கியமான ஒன்று தான் அது. அந்த கவர் பிளாக் கல் வச்சுருக்காங்களா கரெக்டானு சொல்லி எல்லாமே நாங்கள் பார்த்து தான் பண்ணோம். அதனாலே ரொம்ப பக்காவே வந்துருச்சுங்க அது.